ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு தலை காதல் எபிசோட் 3. எப்பொழுதும் போல் காலேஜுக்கு சென்றான் அருண். அன்று மாலை அவன் நண்பன், டே மச்சான், ஈவினிங் மேட்ச் போலாமாடா, வரியா என்றான். அவனோ, இல்லை மச்சான், கொஞ்சம் டயர்டாக இருக்கு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்று பஸ் ஸ்டாப் நோக்கி சென்றான். அவன் நண்பனோ, வர வர இவன் போக்கே சரியில்லை, என்னன்னு கேட்டால் கூட சொல்ல மாட்டேங்கிறான், ஒரு நாள் கண்டுபிடிக்கிறேன் என்று விட்டு அவனும் கிளம்பி விட்டான். பஸ் ஸ்டாப் வந்தவனோ மனதிற்குள், எனக்கு நல்லா புரியுது, இது கண்டிப்பாக காதல் தான், இப்படி இருந்தாவே சரி வராது என்று மனதிற்குள் ஒரு முடிவோடு பஸ் ஸ்டாப் நோக்கி வந்தான். அன்று பஸ் வந்து நின்றது. அவளும் இறங்கி அவனை கடந்து சென்றாள். அவன் மெதுவாக அவளை பின்தொடர்ந்தான். நிலா. ஆம், அவள் பெயர்தான் நிலா. அவனுக்கு தான் அவள் பெயர் கூட தெரியாதே. நிலா ஒரு குட்டி பையனோடு சிரித்து கொஞ்சிவிட்டு நடந்தாள். அருண் மனமோ, அவள் சிரித்தார், அந்த சிரிப்பிற்காகவே வாழலாம் போலவே என்று நினைத்தது. ஆம், நாம் ஒருவரை விரும்பிவிட்டால் அவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் ரசிக்கத்தானே தோன்றும். அதைத் தொடர்ந்து அவளோ அவனின் தெருவிற்குள் நுழைந்தாள். அருண் அந்த தெரு முனையிலே தயக்கத்தோடு நின்றான். அவன் மனமோ, போகலாமா இல்லை இப்படியே திரும்பி போயிடலாமா என்று நினைத்தது. அவள் யார் என்று தெரியவில்லை, ஆனால் இப்போவே அவளை இழந்த மாதிரி இருக்கு என்று நினைத்து கொண்டே அந்த ஆளில்லா தெருவை பார்த்து கொண்டே நின்றான். அதற்குள் அவளோ சென்று விட்டாள். மறுநாள் காலை அதே போல் அவளுக்காக பஸ் ஸ்டாப்பில் காத்திருந்தான். அவள் வரவில்லை. முதல் நாள் வரவில்லை, 2ஆம் நாள் வரவில்லை, 4ஆம் நாளும் ஆனது, ஆனால் அவள் வரவில்லை. அவன் மனமோ, நான் யாரை தேடுறேன், பேர் தெரியாத ஒருத்தியவா என்று தலையில் அடித்து கொண்டது. ஃபைனலி ஒரு நாள் சேம் பஸ், அவள் வந்தாள். அருண் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. ஆம், அவள்தான். ஆனால் அவன் படிக்கும் கல்லூரிக்கு வந்திருந்தாள். அவள் இந்த கல்லூரிக்கு மாறி வந்திருந்தாள். அவளும் அவள் தோழியும். அவன் அவளை பின்தொடர்ந்தான், அவள் எந்த டிபார்ட்மெண்ட் என்று பார்ப்பதற்கு. அவனுக்கோ பேரெதிர்ச்சி, கூடவே பேரானந்தம். ஆம், அவளும் அவன் டிபார்ட்மெண்ட் தான். இது கோஇன்சிடென்ஸா இல்லை என்று நினைத்து கொண்டு, எதுவாக இருந்தா என்ன, அவன் என் காலேஜ், என் டிபார்ட்மெண்ட் என்று ஆனந்தமாக இருந்தான். இப்பொழுதெல்லாம் அவன் கல்லூரிக்கு சந்தோஷமாக வருகிறான். கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பிஸியாக இருக்க அருண் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அங்கு நிலாவோ அவள் தோழியுடன் சிரித்து பேசி கொண்டிருந்தாள். அதை ரசித்து கொண்டான். அவன் மனமோ, இவ்வளோ பக்கத்தில் இருக்கா, ஆனால் என்னால் பேசதான் முடியல என்று நினைத்து கொண்டது. அவனும் எப்பொழுதும் போல் கல்லூரிக்கு வருவான், அவளை பார்ப்பான். சில நேரங்களில் அவள் லைப்ரரியில் படித்து கொண்டிருப்பாள், கேன்டீனில் ஃப்ரெண்ட்ஸுடன் பேசி சிரித்து கொண்டிருப்பாள், காரிடாரில் நடந்து கொண்டிருப்பாள். இதையெல்லாம் தூரமாக நின்று பார்த்து கொண்டிருப்பான் அருண். இப்படிதான் நாட்கள் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் காரிடாரில் நிலா நடந்து வந்து கொண்டிருந்தாள். அருண் எதிரே வந்து கொண்டிருந்தான். அவள் அவனை பார்த்து சிரித்தாள். இருவர் கண்களும் பார்த்து கொண்டன. அருண்கோ உடலெல்லாம் வேர்த்து நடுக்கத் தொடங்கியது. நீ என்னை கடந்து போகும் அந்த சில நொடிகள் என் சுவாசமே நின்று போகிறது. உன்னிடம் பேச 1000 வார்த்தைகள் கோர்த்து வைத்திருந்தாலும் உன் கண்கள் என் கண்களை சந்தித்ததும் எல்லாம் மறந்து போகிறது. இந்த மௌனம் கூட ஒரு அழகான கவிதைதான், நீ வாசிப்பாய் என்று தெரிந்தாள் என்று அவன் மனமோ கவிதை படிக்கத் தொடங்கியது. என்னடா அருண், காதல் வந்ததும் கவிதையெல்லாம் பேசுற என்று அவன் மனமோ அவனிடம் நக்கல் செய்தது. அன்றைய இரவு அவனுக்கு தூங்கா இரவாகி போனது. அவன் மனமோ அவள் அவனை பார்த்து சிரித்தது, அவர்கள் கண்கள் பார்த்து கொண்டது என்று அதையே திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருந்தது. எப்பொழுதுதான் தூங்கி போனான் என்று தெரியவில்லை. மறுநாள் காலை நிலா கேன்டீனில் உட்கார்ந்து அவள் நண்பர்களுடன் பேசி சிரித்து கொண்டிருந்தாள். அருணோ அவளை பார்த்து கொண்டிருந்தான். இப்படியே தொடர நிலாவுக்கு யாரோ தன்னை பார்ப்பது போன்ற உணர்வு. சற்றென்று திரும்பி பார்க்க அவனுக்கோ இதயம் வெளியே வந்துவிடும் அளவிற்கு துடித்தது. அவன் மனமோ, அவ என்னை பார்த்துட்டாளா என்று பதறியது. அவன் திரும்பி பார்த்த நிலாவோ யாரும் இல்லையே என்று அங்கேயே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தோழியோ, என்னடி ஒரு மாதிரி இருக்க என்று கேட்க, ஒன்னிலடி என்றாள். இல்லை, ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்லு என்று கேட்கவும்,
இல்ல, என்னை யாரோ ரொம்ப நாளா பார்த்துட்டே இருந்த மாதிரி இருக்கு. ஆனா திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க என்று கூறினாள். அவள் தோழியோ, அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்கடி. உன்னோட கற்பனையா இருக்கும் என்று கூறினாள். அவளும் யோசனையுடன் அமர்ந்திருந்தாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.